சில நேரம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா என் டிக்டாக்ல இன்பாக்ஸில் சில படியங்கள் இங்கே யூகேல இருக்க படியங்கள் ஆனால் இங்கே வேலை இருக்குமா எடுக்கலாமான்னு சொல்லி சில நேரம் எஸ்எம்எஸ் பண்ணுறவங்க கூடுதலாக இலங்கை படியங்கள்டா ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்குறேன் நான் எங்களை படியங்கள்டா ஒரு கணவருக்கு எடுத்து கொடுத்தாலே எனக்கு ஒரு 4 பேருக்கு என்னையும் எடுத்து கொடுத்துருக்கேன்னு அவங்களுக்கு செட் ஆகிட்டு இப்போ வேலை செய்கிறாங்க. இப்படி ஒரு போன கிழமை ஒரு படி என்ன எஸ்எம்எஸ் பண்ணான், ப்ரோ நான் வேலையெல்லாம் கிடக்குது ப்ரோ, எனக்கு இங்கே வேலை எடுத்தாங்கன்ற. நான் சொன்னேன் ஏன்டா அப்படி யாரும் எஸ்எம்எஸ் பண்ணால் நான் உடனே எஸ்எம்எஸ் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்டா இதே சுச்சுவேஷன் நானும் இருந்திருக்கேன். நான் கணவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவேன் டிக்டாக்ல என்ன எடுத்தான்னு ரெஸ்பான்ஸே பண்ணதில்லை. அதால் நான் அப்படி யாரும் கேட்டால் நான் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நான் இல்லாட்டி யாரும் கான்டாக்ட் இருந்தால் அவங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சரிண்ணா. அப்போ அன்றைக்கு ஒருத்தன் ப்ரோ பெம்பிளியில் இருக்கான் போட்டாங்க. பெம்பிளியில் இருந்து கொண்டு ப்ரோ அண்ணா அங்கே என் வேலை இருந்தால் அடுத்து அறிவிங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன் ஓகே கட்டாயம் ப்ரோ, யாருமே இருந்தா கேட்டா அப்படி இருந்தாண்டா அடுத்து ஆறான்னு சொன்னான். அப்போ தன்னிட்ட 1 மில்லியன்னு சொன்னான். அப்போ ஓகே ஒரு நான் இருந்தா எடுப்பாங்க, இருந்தா கட்டாயம் நான் எடுத்து கொடுப்பேன்னு சொன்னேன். திருப்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிளாஸ்கோவில் இருந்து இப்படி ஆதியும் யாரும் தெரிஞ்ச இருந்து எடுத்தா இல்லாடி பரவாயில்லைன்னு சொல்ல அப்படி என்ன எஸ்எம்எஸ் பண்ண எனக்கு ஞாபகம் வந்து. அப்போ அந்த படி எனக்கு எஸ்எம்எஸ் பண்ண அப்படி இப்படி இடத்துல இருக்குது, நல்ல சம்பளம் தாருன்னு சொல்கிறேன். இல்லாட்டி பிரச்சனை நான் நல்ல சம்பளம் தாருன்னு சொல்லுவேன். மேலே ரூமும் இருக்காம், வேலை இருக்குது, நைட் வேலை செய்யப்படும் நான் உனக்கு வேண்டாம் உனக்கு கான்டாக்ட் எடுத்தாண்ட. அப்போ சிச்சி எனக்கு கிளாஸ் போகலாம் டூ லாங் விட அதால் எடுக்கலாம் வங்கையெல்லாம் போயிடலாம். அப்புறம் எங்கள் பெம்பிளி பக்கம் எங்கேயும் பக்கத்தில் இருந்தால் எடுத்தாங்கன்னு கேட்டான். எனக்கு என்னென்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் ப்ரோ நான் என்ன வேலை எடுத்து கொடுக்குறேன், என் வேலை எனக்கு பிடிக்கல அப்படி நான் பிளாக் பண்ணிட்டேன். ஆட்டா நீங்களா இங்கே இருந்தா வாரீங்க எனக்குன்னு சொல்லி கடவுளே.